வணக்கம். வணக்கம். நம்ம கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியார் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் போகிறாங்க. பூவை ஜெகன்மூர்த்தி. பூவை ஜெகன்மூர்த்தி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து அதை தடுக்கிற மாதிரி, மிரட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இது மாதிரிலாம் வச்சுலாம் நீங்கள் செய்வீங்களா? இங்கே வேறு இவ்வளோ பேர் இருக்குது, உனக்கே எல்லாமே தெரியும், நீயே பதில் சொல்லலாம், எதுக்கு 200-300 பேர் இங்கே கூப்பிட்டு வந்துருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, 200-300 பேர் இவர் மட்டும் கூப்பிட்டு வந்தாரா? ஏன் உதயநிதி போகும்போதோ, ஏன் 10 மினிஸ்டர் போகும்போதோ, டிஆர் பாலு போகும்போதோ இந்த கூட்டம்லாம் வரவே இல்லையா? சரி சொல்லுங்க, நான் கேட்குறேன். இல்லை, எனக்கும் அது அந்த கேள்வி வந்தது. பட் நீதியரசர் சொல்கிறாரு, நீதியரசர் கேட்குறாரு எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூட இதுக்கு உடந்தையாக வந்து ஒரு ஏடிஜிபி இருந்திருக்காரு. அவர் பேர் ஜெயராமன் சொல்லி. நல்லா ஆச்சு. அவரோட ஜீப்பை வந்து இந்த கடத்தலுக்கு உபயோகப்படுத்திருக்காங்க. சிறுவனை கடத்தலுக்கு போட்டுட்டானுங்க. அந்த சிறுவனோட வயசு 18. எனவே சிறுவன் போடக்கூடாது. சிறுவன் வச்சுக்கவேன் 5 வயசு 6 வயசு பையனை கடத்திக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க பரப்புறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்துட்டு திமுக வந்து இது எப்படி அணுகுதுன்றது தெரிஞ்சுக்கிங்க. எடுத்ததுமே இந்த செய்தி வரும்போது எங்களுக்கு அந்த செய்தி நிறுவனங்கள் வட்டத்தில் ஒரு விஷயம் வந்துச்சு. சிறுவனை கடத்திய வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது பண்ண விரைகிறது போலீஸ் அப்படின்னு டைட்டில் போடுது. இதுக்கு சிறுவனை கடத்துறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி பார்த்தப்ப அவன் சிறுவன்லாம் கிடையாது, அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அவனோட வயசு 17-18. இவங்க விவரமாக அதை வச்சுட்டு சிறுவனாக மாற்ற பார்க்குறாங்க. முதலாவது ஏன்னா சிறுவன் வச்சுக்கோங்க, 5 வயசு தோணும் இல்லையா, மக்கள் மத்தியில் கிளப்பிடுறாங்க அப்படின்னு. எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, எதுக்கு இந்த செய்தியை திமுக சார்புடைய நபர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க? இப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இல்லாட்டி நீங்கள் உட்காந்து கடத்தல் பண்ணுறதுமா எம்எல்ஏவோட வேலை அப்படின்னு கேட்கறது நியாயம். அதே வேலையை திமுக அமைச்சர் எவனுமே பண்ணவே இல்லையா, இல்லை எம்எல்ஏ எவனுமே பண்ணவே இல்லையா? எந்த நபரையாக பார்த்து நீதிமன்றம் இது வரைக்கும் கேட்டது. இப்போ எல்லா பேரையும் கேளுங்க, ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது உங்கள் வேலையாடா, கடத்தல் பண்ணுறதா வேலையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வாங்க என்னோட எம்எல்ஏவுடைய சுற்று வட்டம், அவருக்கு இருக்கக்கூடிய மனைவிகள் துணைவிகள் எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கெங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ண நான் காட்டுறேன். மினிஸ்டரோட வீட்டு இருக்குல்ல, அதில் வச்சு நான் காட்டுறேன். மினிஸ்டரோட எல்லார் வீட்லேயும் பஞ்சாயத்து நடக்குதா இல்லையா? எனவே இதையெல்லாம் புதுசு கிடையாது. ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இங்கே கடத்தல் பண்ணுறதும் திமுக காரணம் கை வந்த கலை. சாதாரண கல்லே தூக்கி போயிடுறான், அந்த மாதிரி ஆள் வச்சுக்கோங்க. எனவே இதெல்லாம் புதுசு கிடையாது. நீதிமன்றம் இது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியத்தில் இவர் ஒருத்தர் மூலியமாக மற்றவங்களை எச்சரிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் சொல்லலை. இதே வழக்கில் எத்தனை நீதிமன்றங்கள் வந்து சேர்ந்துருக்காங்க? நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, நியாயம். ஆனால் இந்த கேள்வி எல்லா பேருக்கும் பொருத்தமாகல. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர் தான் கைது பண்ணி கடத்தி கொண்டு போனார், அவர் வீட்டில் தான் வச்சு எல்லாரையும் பார்த்தாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எடுத்ததுக்கு செய்தி நீங்கள் அப்படி பரப்புறீங்க. அந்த செய்தியை பரப்புறதுக்கு எதுக்கு நீங்கள் அதிகப்படியாக துணை போகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு லீகலாக வருது? இதெல்லாம் தப்பு இல்லையா? அதில் எனக்கு கடை ஏற்றுக்க முடியாது. இந்த வழக்கு வரட்டும். இப்போ என்னுடைய விஷயம் கேளுங்க. அதாவது இந்த விவகாரத்தை வச்சு ஏதாவது இந்த விவகாரத்தை மட்டுமே பேசுகிறீங்க. பூவை ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய பாரதம் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பகுதி, கேவி குப்பம் பகுதி, இப்படின்னு வடசென்னை முக்கியமாக ராணிப்பேட்டையை நோக்கி போகக்கூடிய பகுதிகள், அதுக்கப்புறம் திருவள்ளூர் நோக்கி போக பகுதிகள், இந்த பகுதியில் வலுவாக இருக்காங்க. அதே மாதிரி ஆம்ஸ்டாங் இருக்காரு இல்லையா, இறந்து போன ஒரு வருஷத்துக்கு இறந்து போன ஆம்ஸ்டாங் இல்லை, அவர் திருவள்ளூர் ஏரியா, சென்னையுடைய புறநகர் ஏரியா, வடசென்னை, இந்த பகுதியில் ரொம்ப வலுவாக இருக்காரு. இந்த பகுதிகளில் திமுக என்ன நடக்கின்ற கணக்கை இப்போ நான் சொல்கிறேன். அரசியல் இது வரைக்கும் அரசியல் திமுக சென்னை கோட்டைன்னு சொல்லுவாங்க. சென்னையில் சுற்றி சும்மா 18, சென்னைக்குள்ளே சும்மா 18 20 தொகுதிகள் திமுக உறுதியாடி. ஏன்னா அந்த அளவுக்கு மைக்க வச்சிருப்பான்னு வச்சுக்கவேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, பட்டியல் சமூகங்களோட ஓட்டு லம்ப வாங்குவானுங்க. ஈவே ராமசாமியை வச்சுக்கிட்டு ஏமாற்றுவானுங்க. அதில் சமீபத்தில் போதிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின நபர்கள் யாருன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள், இன்னொரு கூட பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள். இந்த பகுதியெல்லாம் திருமாவளவனுக்கு ஆதரவு கிடையாது. 100% திருமாவளவனுக்கு ஆதரவு கிடையாது. திருமாவளவனுக்கு வேணும்னா அதை வேறு மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பகுதி திருமாவளவனுக்கு ஆதரவு கிடையாது. திமுகவுக்கும் ஆதரவு கிடையாது. இவங்களுக்கு பட்டியல் சமூகக்கான வரலாறு நன்கு தெரியும். எது என்சி ராஜாவிலேருந்து இவங்க யாரும் ஈவே ராமசாமி கும்பிட்றது கிடையாது. என்சி ராஜாவை பிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு தனி வரலாறுக்கு புரட்சிகரமான எண்ணம் உண்டு. எனவே இதையெல்லாம் வச்சுட்டு ஈவே ராமசாமி வச்சுட்டு தமிழ்நாட்டை ஏமாற்றலாம். ஆனால் சென்னை சுற்றி இருக்கிற நபர்களெல்லாம் இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சு. ஏற்படுறதுக்கு காரணமான நபர்கள் இவங்களாம் வச்சுக்கோங்க. இவங்க பொறுத்த கட்ட பஞ்சாயத்து ஆயிரத்தில் தப்பு இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அரசியல் ரீதியான விழிப்புணர்வு இருக்குது. இப்போ திமுக என்ன நினைக்கிறான், அவர் திருமாவளவன் தான் ஒற்றை விஷயமா இருக்கும். எப்படி இந்த எல்லாத்துக்குமே நம்ம கூட்டணியில் கூட திருமாவளவன் வச்சு தான் இந்த எல்லா ஓட்டு இருக்கணும். இல்லைன்னா ஈவே ராமசாமி பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் ஓட்டு போடும். இத்தனை வருஷம் எங்களுக்கு தான் இலவசமாக ஓட்டு போட்ட, இனிமே இலவசமாக ஓட்டு போடும். ஒன்று
புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் ஆரம்பித்து, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த பக்கத்து திருவள்ளூர் மாவட்டம், இந்த பக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சுமார் 42க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தன் வசம் இறுக்கமாக பிடிச்சிக்க திமுக முயற்சி பண்ணுது. அதில் மிக முக்கியமான ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தோட ஓட்டை முழுமையாக தன் வசம் இருக்கணும். அதுக்கு சம்மந்தமான நபர்கள் இருக்கக்கூடாது. இதை 2 வருஷமாகவே திட்டம் போடுறாங்க. அதில் ஒரு பகுதி தான் ஆம்ஸ்டாங் இல்லாமல் போனது காரணம். ஆம்ஸ்டாங் மிக முக்கியமாக அந்த பகுதி மக்களுக்கு மிக தீவிரமான தலைவராக இருந்த நபர். அவரை தீர்த்துக்கிட்டுலாம் அவர் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஏற்கனவே நீங்கள் அனுமதிச்சா மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம், கண்டுக்கிறாமல் இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயம் இங்கே நடந்துச்சு. இப்போ 1 வருஷம் தள்ளி போனால பூவே ஜெகன்மூர்த்தி ஒடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இந்த எல்லா ஓட்டும் ஒன்று ஏன்ட்ட இருக்கணும், இல்லை திருமாவளவன் இருக்கணும். என் கூட்டணி கட்சியினர் ஏன்ட்டர், மற்ற யாருக்கும் போகக்கூடாது. அப்போ அது சம்மந்தமான அழுத்தம் கொடுக்கலாம்னா அதுக்கான அழுத்தத்தை தான் இவங்க கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் 1% கூட அனுமதிக்கக்கூடாது. இதுதான் திமுக இதில் போடுற அரசியல் கணக்கு நான் சொல்லுவேன். அதாவது 42 தொகுதியிலேருந்து 48 தொகுதிகளை இதில் கட்டுப்படுத்துறது மூலமாக நம்ம வசப்படுத்த முடியும். இதை திமுக தலைமை நினைக்கிறாங்க. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பூவே ஜெகன்மூர்த்தியில் ஆரம்பித்து ஆம்ஸ்டாங் வரைக்கும் பலருக்குமே இந்த தொந்தரவு ஏற்படுது. இதுதான் நான் கணிக்கிற விஷயம். இப்போ இந்த விவகாரத்துக்குள்ளே வேறு ஏதாவது கேள்வி இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது அரசியல் பார்வை. திமுகவோ இல்லை விசிகாவுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணுறதாவோ அந்த மக்களோட ஓட்டு ஒருங்கிணைத்து ஒரு பக்கமாக வரணும். ஆனால் நீதிமன்றம் ஏன் இப்படி பேசுகிறாங்க? அதாவது இப்போ அது நீதிமன்றம் பேசுகிறத கேட்கும்போது தமிழ்நாட்டிலே இதுதான் முதல் முறையாக ஒருத்தர் செஞ்ச மாதிரி தான் மக்களே பார்க்குறாங்க. ஏன்னா நீ எப்படி மக்கள் பணி செய்ய வேண்டியவன். அதில் KN நேரு யார் யாரை கடத்தினா நான் சொல்கிறேன். KN நேரு சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் யாரை கடத்தினாங்கன்னு நான் சொல்கிறேன். பெரியசாமி பழனி ஏரியாவில் எந்தெந்த அப்படி இருக்கா நான் சொல்கிறேன். ஏன்னா அவன் இவங்க மாவட்ட செயலாளர் எங்கேங்க கடத்த தென்காசிலேருந்து நான் பேசுகிறேன். எல்லா நீதிமன்றம் முன் வந்து கட்டிக்க தயாரா? கடத்துலேருந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லா கற்பழி வேலையும் இவன் பார்ப்பேன். திமுக காரனை பற்றி இந்த நீதிமன்றங்கள் தெரியாதா? ஏன்னா அவங்களும் மனிதனாக நடமாடுறாங்க. இவங்க நீங்கள் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சது உண்டா? நீ கண்டிக்கிறதுக்கு ஒரே காரணம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதோ வகையில் புற அழுத்தமும் ஒன்று இருக்குன்னு. திமுக எதுக்கு எல்லா பக்கமும் பரப்புறதுக்கு காலங்காத்தாலே செய்தி அனுப்பணும். திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் பூவே ஜெகன்மூர்த்தியுடைய கைதையும் இல்லாட்டி அவர் மீதான நடவடிக்கை எப்படி பரப்பணும்னு நீ முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏன் நடக்கணும்? இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சமுதாயம் அரசியல் இது நீதிமன்றம்லாம் கடந்து இப்போ அடிப்படையாக ஒரு கேள்வி எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து பட்டியலினத்து பையன் கிடையாது, அந்த பெண் வந்து மலைவாழ் மக்கள். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது இந்த மாதிரி கடத்தல் விவகாரத்து சம்மந்தப்பட்டதே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு அது மூலிமா ADGP மூலிமா தொடர்பு கொண்டு அது மூலிமா இவர் நம்ம பூவையை தொடர்பு கொண்டதாக தான் அந்த நியூஸ். ஓகே, பூவை ஜெகன்மூர்த்தியை தொடர்பு கொண்டு அது நடந்தது. கேள்வி இதுதான். இப்போ நீ செய்தி நிறுவனங்கள் என்ன போகணும்? ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர் கடத்தப்பட்டார் முடிவில். அதே மாதிரி பட்டியலின சமூகத்தோட இளைஞருடைய காதலை பிரித்தது ஜாதி வெறியர்கள் கூட்டம் போட்டல. அப்போ இன்னைக்கு என்ன போடணும்? பட்டியலின சமூகத்தை சேர்ந்த MLA இந்த காதலை உடைக்க முயற்சி பண்ணுறாலும் போடணும். அப்படிதான் போடணும். ஏன் போடலை? இதே உங்க கேள்வி. ஆமாம், என்னோட கேள்வி அதுதான். இது எல்லாருடைய கேள்வி அதுதான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியும் நான் சொல்லிக்கிறேன். என்ன புரியும்னா, நீ என்ன சமூகம், என்ன மதம், என்ன மண்ணாங்கட்டின்றதுலாம் முக்கியம் கிடையாது. உன்னோட காசு இருக்கா? நீ இந்த சமூகமே 2ஆக பிரிஞ்சிருக்கு. நீ வசதியோடு இருக்கியா? வசதி இல்லாமல் இருந்தேன்னா உன்னோட சொந்த அண்ணன் தம்பியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் நீ அவமானம் தான் படுது. நீ காசு இருக்கியா? நீ ஐஸ்வர்யா ராய் வீட்டில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜய் மேலே யானை பார்த்துருக்கீங்க. எனவே சமூகத்தில் முன்னேற வழியை பாருங்கள். இந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. ஒரு கட்டத்தில் கடத்தல் எல்லாரும் தான் பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து எல்லாரும் தான் பண்ணுறான். இவனுக்கானது மட்டும்தான் இவன் தான் இதை செய்கிறான் அப்படின்னு உனக்கு கிடையவே கிடையாது. எல்லா பேரும் பண்ணுறான். அப்படி பார்த்தா திருமாவளவன் கட்சி சேர்ந்த நிறையா பேர் நீங்கள் வாரம் பிடிக்கலாம் கட்ட பஞ்சாயத்து. எனவே இவங்க தான் இவங்களை போட்டு அழுத்துறாங்க, இவங்க தான் அவங்க போட்டு ஒடுக்குனான்ற வரலாறு ஆகி போச்சு. இப்போ இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு இருக்கிற மேலே இருக்கான், காசு இல்லாமல் கீழே இருக்கான். இவ்வளோதானே தவிர இந்த சமூகத்தோட யதார்த்தமான நிலைமையை தான் அவன் புரிஞ்சுக்க முடியும். திமுக சார்புடைய ஊடகங்கள் இல்லாட்டி இங்களுடைய திராவிட ஊடகங்கள் இவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. எங்கடா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியவான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வச்சுக்கோங்க, இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய தலையில் ஒரு பாரத்தை போடுறதுக்கு இல்லாட்டி இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறது தான் இந்த அழுத்தப்பட்ட மக்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பெரிய தாக்குதல். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வந்த ஒரு MLA தாக்குதல் நடத்த போய் பொத்திக்கிருக்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? எனவே இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையான விட தான். மக்கள் 2ஆக பிரிச்சிருக்கான். ஒருத்தர் வசதி இருக்கவன், இன்னொருத்தர் வசதி இல்லாதவன் எப்படினாலும் அவங்க சொந்தத்துக்கே கூட பாரமாக தான் இருப்பேன். இருக்கிறவனுக்கு எல்லாமே சொந்தமாக இருக்கும். இவ்வளோ தான் சமூகம் இருக்க தவிர வேறு எதுவுமா இல்லை.